பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட். மீனா கிட்ட வந்து செந்தில் எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பேசலன்னு உனக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்ன இருந்தாலும் அத்துக்கிட்டே நான் எவ்வளோ பேசினாலும் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, எல்லாம் சரியாகிட்டோம் அப்படின்ட்டு சமாதானம் படுத்திட்டு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ராஜி இருந்துட்டு அத்தை ரொம்ப ஓவர் தான், நீங்கள் எதுக்காக பேச மாட்டேங்கிறீங்க அக்கா கிட்ட? ஆமாடி, உன் அக்கா கிட்ட பேசினா உனக்கு கஷ்டமா இருக்கா? யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும். நல்லா சகஜமா பழகிட்டு இப்ப நீங்க பேசாத இருந்தா அவ பண்ண வேலைக்கு அவகிட்ட பேச வேற செய்யறாங்களா? போடி வேலையை பார்த்துட்டு அப்படின்னுவாங்க. அத்தை நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க. ஆமா, நான் ஓவரா தான் போறேன்ட்டு மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காடி. ஏன் உன்னுடைய மாமா எவ்வளோ நம்பிக்கை வச்சிருப்பாங்க மீனா மேலே, நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருப்பேன். அப்போ நீங்கள் மாமாவை ஏமாத்தலையா? நான் என்னடி பண்ணேன்? எனக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணிச்சிங்களா? அந்த விஷயத்த மாமாவுக்கு நீங்கள் சொல்லவே இல்லை. மாமா மேலே அதிகமான பாசம் இருந்திருந்தா நீங்கள் அதை சொல்லியிருக்கணும். அப்படி பாசன்றதே உங்களுக்கு கிடையாது அத்தை அப்படின்றாங்க. சின்னாடி இவ்வளோ திமிர பேசிட்டு இருக்கு அப்படின்னா, நான் திமிர பேசல தான், இருக்கிற விஷயத்த தான் சொல்கிறேன் அப்படின்னுவாங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மயில் இருந்துட்டு சரவணன் கிட்ட மீனா இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்க கூடாது. எல்லாருமே மீனா மேலே நம்பிக்கை வச்சாங்க. ஆனால் செந்தில் தம்பியும் மீனா இப்படி பண்ணிட்டாங்க. ஏன் நீ எதுவும் பெரிய தப்பு பண்ணல, நீ எத்தனை விஷயத்துல போய் சொல்லியிருக்க, உன்னை நம்புறாங்களே, நீ அப்படி பண்ண அப்படின்றத சொல்லவும் மயில் சைலண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கெல்லாம் நீ பேச தகுதியே இல்லை, நீ பேசவே கூடாது அப்படின்னு சரவணன் வந்து மயிலை திட்டி விட்டுருவாங்க. மயிலை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க சைலண்டா தூங்கிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ராஜி போயிட்டு மறுபடியும் பேசுவாங்க. அப்போ வந்து கோமதி இருந்துட்டு ஏன்டி உனக்கு என்னதான் பிரச்சனை, மீனாக்கா கிட்ட பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. டேய் உன் பொண்டாட்டி என்னென்ன பேசிட்டு போற தெரியுமா? ராஜி பேசினது தப்பு இல்லை, யான் கரெக்டாக தான் பேசியிருக்கானுவாங்க. இதை வந்து ராஜி கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ஒவ்வொரு முறையும் ஏன்ட்டு ஒவ்வொரு முறையும் அவங்க பேசின எல்லா விஷயத்தையும் நினைக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் விட்டு கொடுக்காம இது என்னுடைய ஆளுன்னு சொல்லி பேசுறான்னு சொல்லிட்டு சந்தோஷமா ரசிச்சுட்டு இருக்காங்க. என்னாச்சு தூங்கலையா? தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம கியூட்டாங்கிறது தூங்குறாங்க. கதிரை ரசிச்சுட்டே தூங்குவாங்க. அப்புறமா வந்து அந்த மயிலக்கா கிட்ட நீங்க என்னத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, மீனா கிட்ட பேசலையான்னாங்க. நீங்க பேசினா நான் பேசுறேன்ற மாதிரி மயில் சொன்னா, பேச முடியாதுன்னு சொன்னா. அவகிட்ட நான் எதுக்கு பேசணும்? அத்தை நேற்று நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? நீங்க அக்கா கிட்ட பேசலன்னு மாமா கிட்ட கல்யாணம் பண்ண விஷயத்த சொல்லிடுவேன்றாங்க. கோமதி ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.